ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழகம் முழுவதும் இன்று 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25 நடைபெற இருக்குது. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இன்றைக்கி எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சிருப்பாங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் தான் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25. சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதேமாதிரி வேகம் மற்றும் திசைவேகத்துக்கு இடையான ஒப்பீடு, திரவம் ஏற்படும் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது, மின் மோட்டாரின் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக, கே மற்றும் சிஎல் ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகிர்வை எழுதுக, பாரிஸ் சந்துவின் பயன்களை கூறு, பொறுத்துக, கூட்டுத்திசு என்றால் என்ன, பல்வேறு வகையான கூட்டுத்திசுவின் பெயர்களை எழுதுக, மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 முக்கிய பணிகளை குறிப்பிட விளக்கம் தருக, எஃப்சிஐ எஃபிஓ. அதே மாதிரி பின்வரும் சேர்மத்தில் உள்ள குறிப்பிட்ட தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டுபிடிக்க. அதே மாதிரி ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக, கோடிட்ட இடம் இருக்குது. அதே மாதிரி சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க இருக்குது. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. காரங்களின் பயன்கள் 4 எழுதுக, மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 4 பட்டியலிட, நீராவி போக்கின் வகைகளை விவரி, பாக்டீரியாவின் வடிவத்தின் அடிப்படையில் அதனுடைய வகைகளை பல்வேறு தொகுதியினை தருக. இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே 7 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக, உருப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் சமன்பாட்டை எழுது, திரவமணியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம், இது ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி கீழே மின்னோட்டம் வரையிறு, அதன் அலகை தருக, டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம், மென்டலி அட்டவணையின் 2 குறைகளை எழுத, அயனி சேர்மங்களுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபாடு படிச்சிருப்போங்க. நீராவி போக்கு வரையிறு. நமது உடல் வளர்ச்சிக்கு விட்டமின்கள் எவ்வாறு பயன்படுகின்றன, கொழுப்பில் கரையும் விட்டமின்கள், மூலங்கள் மற்றும் அதன் குறைபாட்டு நோய்கள் அறிகுறிகள் பட்டியலிட, உறிஞ்சுதல் மற்றும் தன்மைவாதல் வேறுபடுத்துக. இன்றைக்கி நடக்கூடிய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து கொஷின் கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th சயின்ஸ் ஆஃபைல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.